ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அல்லது நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்ட உங்கள் வீட்டில் யாராவது வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போயிருப்போம். அந்த வேலைகளிலேயும் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளத்தான் செய்வோம். யாரோட லைஃப்பும் அப்படி அவ்வளோ ஸ்மூத்தாலாம் இருக்காது. பணம் இருக்கிறவனுக்கு ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும், நல்ல வேலை இருக்கிறவனுக்கு ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். எல்லாருக்கும் சவால்கள் ஏதாவது இருக்க தான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எப்பவுமே சொல்லுவார், எனக்கு எவனுமே உதவி செஞ்சதில்லை அப்படின்னு. யார் எனக்கு உதவி செஞ்சா? எல்லாம் நானாக தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த காரணத்தை சொல்லி சொல்லியே அவர் சரியாக எந்த வேலைக்கும் போகலை. அதுக்கு இந்த காரணத்தை தான் அவர் எல்லா இடமும் சொன்னார். எனக்கு யாரும் உதவி செய்யலை, ஆகையினால என்னால் ஒழுங்காக படிக்க முடியல, ஒழுங்காக வேலை வாங்க முடியல, எல்லாமே இப்படி. இப்போ ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா எல்லாருக்குமே, நீங்கள் நான் இந்த நிகழ்ச்சியை இந்த எபிசோடை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் உதவி செஞ்சால் நம்ம லைஃப்பில் நாம் இப்படி வந்திருப்போம். 1-2 பேர் உதவி செஞ்சுருப்பாங்க இல்லையா? ஒரு சிலருக்கு உதவிகளே கிடைத்திருக்காது. வாழ்க்கையில் முன்னேறி பெரிய ஆளாக வந்த பலரும் சொல்லுகிற விஷயம், எனக்கு யாருமே உதவி செஞ்சது கிடையாதுங்கிறது தான். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் உதவி செய்கிற ஆட்கள் அவர்களை சுற்றி இருந்திருப்பார்கள். அவங்களுக்கு ஒன்றும் உதவி செஞ்சுருப்பாங்க, அல்லது முன்னேறதுக்கு தேவையான மோட்டிவேஷனை கொடுத்துருப்பாங்க. மற்றபடி சமூகத்தில் ஜெயிச்சு வர்ற எல்லாருமே தனியாக போராடி வந்தவங்களாக தான் இருப்பாங்க. இன்னும் என்னென்னா, நிறைய பேர் சொல்கிற விஷயம், எனக்கு யாருமே உதவி செய்யலைங்க, அதனாலேயே எனக்கு நான் ஜெயிக்கணுங்கிற வெறி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் அதுவும் ஒரு இன்டைரக்ட் மோட்டிவேஷன் தான் இல்லையா? நம்மளை நீ அங்கே போகாத, அதை சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அங்கே போகாத, அதை செய்யாத அப்படின்னு சொன்னால் அதை தான் செய்யும். செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அது தோணும். இதுவே நம்ம பெரிய ஆள் ஆகும்போது, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையா, பண்ணலைன்னா என்ன, நான் ஜெயிச்சு கட்டுறேன், இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் வாழ முடியாதா அப்படிங்கிற கேள்வி நம்மளில் நிறைய பேருக்கு மனசுலே வந்துடும். அந்த கேள்வி நம்மளை தொடர்ந்து லைஃப்பில் மோட்டிவேட் பண்ணும். நாம் ஜெயிக்கணும், நாம் உழைக்கணும், நாம் பெரிய ஆளாகணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணும். அதுக்கு பதிலாக எனக்கு யாருமே உதவி செய்யலை, ஆகையினால நான் லைஃப்பில் தோற்று போனேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலேயும் ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கையாவோ புத்திசாலித்தனமான பதிலாவோ இருக்காது. அடுத்தவங்களை காரணம் காட்டி நீங்கள் தோற்று போனீங்கிறது தான் அதுதான் முக்கியம். ஏன்னா ரிசல்ட் உங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது. யார் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாலும் சரி, ஹெல்ப் பண்ணாலும் சரி, மோட்டிவேட் பண்ணலைன்னாலும் சரி, ஹெல்ப் பண்ணலைன்னாலும் சரி, வாழ்க்கை உங்களோடது. ஜெயிக்கணுமா தோக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். யாருமே இல்லைன்னாலும் போராடி ஜெயிக்கிறவன் தான் மனுஷனாக இருக்க முடியும். நான் தோத்ததுக்கு மற்றவங்களை காரணம் காட்டினா அது நல்ல வாழ்க்கை முறை இல்லை. நீங்கள் யோசிங்க. நீங்களும் உங்களாலேயும் முடியும். நீங்கள் ஒரு வேளை ஏதாவது டிப்ரெஷனில் இருந்தாலோ, எனக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்னு நினச்சாலோ, உங்களுக்கு நீங்கள் தான் முதல் மோட்டிவேட்டர். உங்களை நீங்கள் தான் முதல்ல மோட்டிவேட் பண்ணணும். யார் சொன்னது நான் தோற்று போகணும்னு யார் முடிவு பண்ண முடியும்? இந்த சமூகம் முடிவு பண்ணக்கூடாது. நான் ஜெயிக்கணும், அதை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வேலை செய்வேன், அதுக்கேற்ற மாதிரி நான் என்னையும் பழக்கிக்குவேன் அப்படின்னு போராடுறதுக்கு தயாராகுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் வெற்றி உங்ககிட்ட தான் இருக்கும்.